وبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما رميت إذ رميت ولكن الله رمى. صدق الله العلي العليم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜிதபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நேசமும் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினி அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையின் வாயிலாக உங்களுக்கு முன்னால் எடுத்துரைக்க வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே உலகில் வாழுகின்ற எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும், உலகில் வாழுகின்ற எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இருக்காது. ஆனால் எம்பெருமான் நபிகள் கோன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த உலகம் அவர்களை எதிர்பார்த்தது. சுமாரா 1,24,000 நபிமார்களும் அதில் 313 ரசூல்மார்களும் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் வந்தார்கள். அப்போது ஒவ்வொரு கூட்டத்தார்களிடத்திலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா விஷயங்களையும் சொல்லுவான். சொல்லி அமுச்சுட்டு இறுதியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் போங்க, உங்களுடைய தீனுல் இஸ்லாமை எத்தி வைங்க, இறைவன் ஒருவனே இருக்கின்றான் அந்த கோட்பாடை நீங்கள் எத்தி வைங்க, அந்த கொள்கையை மக்களிடத்தில் எத்தி வைங்க, இறுதியாக நீங்கள் சொல்லுங்கள் முஹம்மதுன்னு ஒருத்தர் வருவார், அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்க என்பதாகவே 1,24,000 இறை தூதர்களிடத்திலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். இப்படி ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்திற்கும், இஸ்லாத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் உயிரினும் மேலாக சிறந்து விளங்கக்கூடிய எம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்கள். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. முந்தைய நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் என்னுடைய மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வம்சாவளியில் அந்த தொடர்ச்சியில் வந்தவன் அப்படின்னு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களை குறிப்பிடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ அதுபோல் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர்களுடைய துஆவினால் நான் வந்தவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த துஆ செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு கழித்து 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். இதை குர்ஆன் உறுதி செய்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹு யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டிட்டாங்க. கஅபாவை கட்டி முடித்த உடனே அவருடைய மகன்களில் ஒரு மகன் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த துஆவை செய்கிறாங்க. இது குர்ஆனில் இருக்குது. இப்போ சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த கஅபா நகரிலே, இந்த கஅபாவில் இருக்கின்ற இந்த மக்கா நகரிலே நீ ஒரு ரசூலை அனுப்புவாயாக. எப்படிப்பட்ட ரசூல்? உன்னுடைய வேதத்தை ஓதி கொடுக்கக்கூடிய, ஞானம் நிறைந்த, இந்த மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக. இந்த துஆ செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு கழித்து உலகிற்கு வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் தானே. அப்போ இது போன்ற பல அற்புதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க. நான் எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுப செய்தி என்று சொல்லுவார்கள். நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுப செய்தி மூலமாக நான் வந்தேன் என்பதாக சொல்லுவார்கள். அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். சூரத்து ஸஃப்ல 6வது அத்தியாயமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்வான். وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா பனி இஸ்ராயேல், பனி இஸ்ரவேலர்களே, இன்னீ ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். முஸத்திகல் லிமா பைன யதைய, அந்த உண்மையான சில வேதங்களை நான் உங்களிடத்தில் எடுத்துரைக்க வந்திருக்கிறேன். தௌராத்திலிருந்து அது இருக்கின்ற நல்ல விஷயங்களை, எல்லா விஷயங்களையும் எடுத்துரைப்பதற்காக உங்களிடத்தில் நான் வந்துள்ளேன். இதையெல்லாம் நான் சொல்லி முடித்துவிட்டு எனக்கு பின்னால் அஹமது என்கின்ற ஒரு நபி வருவார், அவர்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு சுப செய்தி சொல்கிறார்கள். அப்போது பெருமானார் வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்கள் இருக்குது. எல்லாம் நமக்கு சில நேரங்களில் படிப்பினைகள் கொடுக்கக்கூடிய பல அற்புதங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் ஒரு பேர் முன்தலிர் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்கக்கூடியவர். அப்போது அவர்கள் வருவதை இந்த சமூகம், ஒட்டுமொத்த எல்லா சமூகங்களும் எதிர்பார்த்தது. இப்போ அதுபோல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்குறார், நீங்கள் எப்போ நபியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மதா குத்திபத் நபியன் வகால ஆதம் ஒபைன ரூஹி வ ஜஸதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹும் அந்த உடலும் ஒன்று சேருவதற்கு முன்பதாகவே அதற்கு மத்தியிலே நான் நபியாக இருந்தேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த களிமண்ணையும் ரூஹையும் ஒன்று சேர்ப்பதற்கு மத்தியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை ஆண்டிருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸின் மூலம் நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் பிறப்பதற்கு முன்பதாக வந்த அதிசயங்கள். அவர்கள் ஆமினா அம்மையார் அவருடைய வயிற்றில் இருக்கும்போது பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அன்னை ஆமினா அம்மையார் அவர்களுடைய வயிற்றில் சரியாக 6 மாத குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத குழந்தையாக இருந்த பொழுது, அப்போது அந்த டைமிங்கில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அவங்க வந்து வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போது வஃபாத் ஆனோடனே ஆமினா அம்மையாருக்கு ஒரு பதட்டம், என் புள்ள இன்னும் உலகிற்கே வரலை, அதுக்குள்ளேயும் என்னுடைய கணவர் விட்டுட்டு போயிட்டாரே, என்ன செய்வது, கொஞ்சம் கவலை. அப்போது ஆமினா அம்மையார் அவங்களிடத்துல ஒரு பறவை வருது. ஆமினா அம்மையார் அவங்கள்ட்ட ஒரு பறவை வருது. பறவை வந்து அவங்களுக்கு கிட்ட வந்து அவங்களுடைய உள்ளங்கள் அப்படியே தடவி கொடுத்த உடனே அப்போ அந்த டைமிங்கில் ஆமினா அம்மையாருக்கு ஒரு தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு பானம் கொடுக்கப்படுது, ஒரு குடிபானம். அந்த பானத்தை குடிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த பானத்தில். இப்போ ஆமினா அம்மையார் சொல்கிறாங்க, இது போன்ற பானத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் குடித்தது கிடையாது என்பதாக ஆமினா அம்மையார் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையார் வயிற்றில் இருக்கும்போதே பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது.
அது மட்டுமல்ல, இதெல்லாம் அவர்களை வயிற்றில் இருக்கும்போது நடந்த அற்புதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்து பல அற்புதங்கள், பிறப்பின் போது பல அற்புதங்கள் இருக்குது, இந்த உலகிற்கு வந்து பல அற்புதங்கள் இருக்குது. அவர்கள் பல போர்களில் கலந்து கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது, சொன்னால் ஒரு நாள் பத்தாது, அந்த அளவிற்கு இருக்குது. ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லா இமாம் பெருமக்களும் பெருமானாருடைய வாழ்க்கையை அப்படியே வர்ணிக்கும் பொழுது, அவங்களுடைய அந்த அற்புதங்களை பற்றி எழுப்பும் பொழுது குறிப்பாக ஒரே ஒரு இடத்துல பதிவு செய்வாங்க. எல்லா இமாம் பெருமக்களும் முன்வைக்கக்கூடிய கருத்து, பெருமானாருக்கு அற்புதங்கள் ஏற்பட்டது, அந்த அற்புதங்களில் ஒரே நேரங்களில் பெரும்பாலான அற்புதங்கள் ஏற்பட்ட ஒரு நேரம் பத்ரு போரினுடைய ஒரு நேரம் என்பதாக இமாம் பெருமக்கள் எழுதுவார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும்பாலான அற்புதங்கள் நிகழ்ந்தது அது பத்ரு போரில் தான் இமாம் பெருமக்கள் பதிவு செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போரில் பல அற்புதங்கள், பல சூழ்நிலைகள், மாற்றங்கள். ஆரம்பத்தில் எதிரிகளுக்கு சாதகமாக சூழ்நிலை இருந்துச்சு. பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மழையை பொழிய செய்தான். ஒரு மழையை அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பத்ருக்கு போகிறாங்க. பத்ருக்கு போன உடனே அவங்க இருந்த இடம் பார்த்தா ஃபுல்லுமே புதர் மண், காலு போய் புதஞ்சு உள்ளுக்கு போய் நின்றுக்கிறோம். அப்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மழையை பொழிய வைக்கிறான். மழையை பொழிய வச்சு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கக்கூடிய அந்த நிலத்தை அவங்களுக்கு சாதுவாக நல்ல மெதுமெதுன்னு புதர் மண் இல்லாமல் ஆக்கி விட்டுறான். ஆனால் எதிரிகள்கிட்ட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலத்தை சேரும் சகதியமாக ஆக்கி விட்டுறான். குதிரை ஒன்று போக முடியாது, ஒட்டகம் நடக்க முடியாது, சேரும் சகதியமாக இருந்தான். அப்போது பத்ரு போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதகமாக பல அற்புதங்கள், அதில் இது ஒன்று. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை? இவர்களுக்கு அவர்களையும் அவர்களுக்கு இவர்களையும் நாம் குறைவாக காட்டினோம்னு சொல்கிறான். பத்ரு போரில் எதிரிகளுக்கு, இஸ்லாமியர்கள் எதிரி கூட்டத்தை பார்த்தா குறைவாக இருக்க மாதிரியே தெரியும், எதிரிகள் இஸ்லாமியர்களை பார்த்தா குறைவாக இருக்க மாதிரியே தெரியும். அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சா. என்ன காரணம்? இப்போ புதிதாக இப்போ முதல் போருக்கு வந்திருக்கிறாங்க, என்னடா கூட்டம் நிறையா இருக்கே அப்படின்னு பார்த்து பயந்துடக்கூடாது. இதற்காண்டி அல்லாஹ் எதிரிகளுடைய அந்த கூட்டத்தை குறைச்சி வச்சான். சரி, எதிரிகளுக்கு ஏன் இஸ்லாமியருடைய கூட்டத்தை குறைச்சி வச்சான்? எதிரிகள் பெரிய எதிரிகள் இஸ்லாமியர் கூட்டத்தை பார்த்து அவங்க பயந்துடக்கூடாது. என்னடா இவங்க நிறைய பேர் இருக்காங்களே, என்னடா இவங்க ஆள் கம்மி தான், நம்ம வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கு இவர்களை அல்லாஹ் குறைவாக காட்டினோம்னு சொல்கிறான். இதில் தகைத்தும் ஃபில் அயுனிக்கும் கலீலா என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். வயுகல்லிலுக்குமுல் ஃபி அயுனிஹிம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போது இவர்களுக்கு இவர்களையும் நாம் குறைவாக காட்டினோம் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு நடந்த ஒரு அற்புதம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போரில், அந்த பத்ரு போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எதிரிகளுடைய அந்த இடத்துக்கு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தடி வச்சு ஒவ்வொரு இடத்துல குறி போடுறாங்க. இது இந்த இடம், அது என்ன குறின்னு கேட்டால், நாளைக்கு நடக்கக்கூடிய பத்ரு போரில் எதிரிகள் இந்தந்த இடத்துல தான் மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அக்யூரட்டாக ஒரு கோடை போடுறாங்க. இங்கே தான் உத்துபா மரணிப்பார், இங்கே தான் ஷைபா மரணிப்பார், இங்கே தான் இவர் மரணிப்பார், இங்கே இவர் மரணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடு போடுறாங்க, ரவுண்டை போடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க எப்படி ரவுண்டு போட்டாங்களோ அதே இடத்துல மறுநாள் எல்லா எதிரிகளும் மரணித்து கடந்தார்கள். ஒரு சஹாபி இந்த மூலமாக வரக்கூடிய ரிவாயத்தை அறிவிக்கும் போது சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பத்ரு நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டார்களோ, அந்த கோட்டில் ஒரு அச்சு பிசுறாமல் எல்லா எதிரிகளும் மரணித்து அந்த கோட்டுக்குள்ளே கிடந்தாங்க என்பதாக அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. இது மட்டுமல்ல, எத்தனையோ நிகழ்வுகள், பல விஷயங்கள் நடந்தது. அது மட்டுமல்ல, பத்ரு போரில் இஸ்லாமிய கூட்டத்திற்கு இறைவன் தூக்கத்தை கொடுத்தான். என்னடா தூக்கம் தானே, நார்மல் தானே நம்ம நினைக்கலாம்.
இப்போ உங்கள் வீட்டில் சிஐடியோ இல்லது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ வந்து ரைடுக்கு வராங்க, நைட்டு ரைடு. தூக்கம் வருமா நம்மளுக்கு? என்னடா நம்ம வீட்டை போட்டு சோதனை பண்ணுறாங்களே, என்ன பண்ண போகிறோம்? வீட்டுக்கு வெளியே போலீஸ், அங்கே போலீஸு, கார்டு ஃபுல்லுமே நிறைய பேர் நிற்கலாம், என்னடா செய்ய போகிறோம்? தூக்கம் வராது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த பத்ரு போர் விடிஞ்சா பத்ரு அன்னைக்கு நைட்டு அந்த இஸ்லாமிய கூட்டங்களுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்தான். இது ஒரு இது. அது மட்டுமல்ல, போர் நடக்குது. போர் நடந்திருக்கும் பொழுது அந்த போரில் உகாஷா பின் மெஹ்சன் என்கின்ற ஒரு நபித்தோழர், உகாஷா பின் மெஹ்சன் என்கின்ற ஒரு நபித்தோழர், அவங்க வாளை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாள் உடஞ்சிருச்சு. வாள் உடஞ்ச உடனே பெருமான்கிட்ட போகிறாங்க, யாரை சொல்லலாம், என் வாள் உடஞ்சிருச்சு, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் ஒரு குச்சி, ஒரு தடியை எடுத்து கொடுக்குறாங்க. தடியை எடுத்து கொடுத்து அதை வச்சு உகாஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை போடுகிறார்கள். அது எப்படிப்பட்டது? வாழை சும்மா விட்டா போய் நின்றுக்கிறோம், திரும்பிட்டன் வராது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கொடுத்த அந்த குச்சி சும்மா தூக்கி தான் எறிவாங்க. எதிரிகளை கொன்றுவிட்டு திரும்பியும் தன்னுடைய கரத்திற்கு வருகிறது என்பதாக இமாம் பெருமக்கள் கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. இப்போ அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சில நிகழ்வுகள். இப்போ அந்த குச்சி அதை வச்சு பல போர்கள் வென்றிருக்கிறார்கள் என்பதாக உகாஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு கூற இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பத்ரு போரில் ரிபாஆ என்கின்ற ஒரு நபித்தோழர், ரிபாஆ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்போது அவங்களுக்கு என்னாச்சு, பத்ரு போரில் செய்கிறாங்க. போர் இருக்கும் பொழுது 2 கண் அப்படியே பிதுங்கி வெளியே விழுந்துருது. 2 கண்களும் அப்படியே பிதுங்கி வெளியே விழுந்துருது. உடனே பெருமானாருடைய ரத்தம் வடிய ரிபாஆ போகிறாங்க. உடனே பெருமானார் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய முபாரக்கான கரத்தால் அதை அப்படியே எடுத்து ஒட்ட வைக்கிறாங்க. ஏதோ ஃபெவிக்கு ஊக்கி போட்டு ஒட்ட வைக்கிற மாதிரி அதை எடுத்து அப்படியே ஒட்ட வைக்கிறாங்க. ஒட்டி நின்று சரியாயிருது அந்த குணம். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த எண்ணற்ற பல அற்புதங்கள் இருக்கிறது. அந்த அற்புதங்களில் பல படிப்பினைகள் நமக்கெல்லாம் இருக்கிறது. அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறைகளையும் வாழ்க்கை அடிச்சுவட்டையும் நாம் எல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.